உறுப்பினர்களா இப்பவும் இருக்கக்கூடிய இவங்க 3 பேரை தவிர மற்றவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது வந்து ஒவ்வொருத்தருடைய முடிவு. அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு அவங்கவுங்க டிக்ளேர் பண்ணும்போது தெரியும். அதை பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது. கண்டிப்பா அதிமுகவோட தொண்டர்களும் அதிமுகவோட நிர்வாகிகளும் இயற்கையாகவே எங்களோட வந்து தேர்தலே எங்களோட வேலை பார்த்திருக்காங்க. திமுக வரக்கூடாது, ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளூர் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தோன்னா எங்க தாவேகா தொண்டர்களோட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதனாலதான் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. குறிப்பாக நான் சொல்றேன், வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் பதிவு பண்றேன். ஜனநாயகமா தலைமைச் செயலகத்தை வந்து கட்சி ஆபீஸாங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ரிசைன் பண்ண பிறகு ஒரு எக்ஸ்எம்எல்ஏங்கிற முறையில வந்து ஒரு அமைச்சர் வந்து யார் வேணா சந்திக்கலாம். ஏன் மாற்று கட்சியில கூடிய பிஜேபி எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு? அப்ப வந்து அது பேர் என்ன அர்த்தம்? ஓபி பன்னீர்செல்வத்தை அங்க வந்து தமிழ் செல்வத்தை சந்திச்சாரு, அது பேர் என்ன? சோ அதனால இவங்க செஞ்சா வந்து இது தலைமை செயலகத்துல ஒரு அமைச்சரை வந்து யார் வேணா சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ மாட்டு கட்சிகள் பிஜேபியில இருந்து இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்க. ஆக்சுவலா அதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ இது வந்து தலைமைச் செயலகத்துல ஸ்பீக்கரை தான் பார்த்தாங்க. அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் பண்ணாங்க. ரெசிக்னேஷன் பண்ற பிறகு அமைச்சருங்கிற முறையில் என்ன பார்த்தாங்க. பார்த்த பிறகு புரோட்டோகால் படி வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோட்டோகால் படி இன்னைக்கு கட்சியுடைய ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து கட்சியில வந்து அவங்க இணைந்திருக்காங்க. இப்ப 7:30 மணிக்கு தான் அவங்க வந்து கட்சியில இணைந்தாங்க. சோ இது வந்து மக்கள்கிட்ட நாங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை வந்து அன்பா சேர்றது. கட்சி தாவல் எதுன்னா திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுதான். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு. அது பேர் என்னது? திரு மு.க. ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்துக்கும் போது பெருமையா பேசினாங்களே. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர் ஏத்து நிற்கும் போது அது ஒரு தனி அணியா வந்து சட்டசபையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து அவர் ரிசைன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன முடிவு பண்ணாரு? திரு அப்பா அவர்கள் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அந்த குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணாரா இல்லையா? அதுல ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் அணியும் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர் மகனையும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. சட்டசபை வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனையும் பத்தி ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சபாநாயகர் அலோவ் பண்ணலையா? அந்த மாதிரி இது நடக்குதா? சோ இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது சட்டசபை எப்படி நடத்தினாரு? தன்னுடைய மகனையும் தன்னையும் புகழ்றதுக்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் டீமை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அந்த டீமை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்படி பார்த்தா அன்னைக்கே வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி பை எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். நாங்க நேர்மையா யாரு வராங்களோ உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க வந்து சபாநாயகரை பார்த்து நீங்க வந்து ஏன்னா 5 வருஷம் எம்எல்ஏ பதவி அவங்க விட்டுட்டு வராங்கன்னா எந்த அளவு இருக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைமை மேல வந்திருக்கும். ஒரு தலைமை மேல இருக்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க. சோ அதனால வந்து இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ இல்ல கட்சி தாளுங்கிறதோ ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. தைரியமாக யாரு சேர்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்துல சேரும் பொழுது சபாநாயகர் அவர்களை பார்த்து அவங்க ரிசைன் பண்ணி தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்த பிறகுதான் அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பிரச்சாரத்துல மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கு. இல்ல அது வந்து ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இப்பயே ஆன்லைன்ல போன்ல எடுத்துக்கலாம். இது வந்து யாரும் வந்து கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஜாயின் பண்ணல. அது வந்து ஃபேக்கா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம எதுவும் அது பண்ணல. தேங்க்யூ. நிர்வாகிகள் சிலர் மேல இந்த பாலியல் சிங்கல் வழக்குகள் போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்க மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கட்சி தரப்பு? இல்ல அதாவது திரு மு.க. ஸ்டாலின் திமுகவும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்ல போய் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு இது வரைக்கும் கோர்ட்ல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்து கிடையாது. கண்டிப்பாக கட்சியோடைய உங்களுக்கு தெரியும் எந்த கட்சிக்காரங்க இது வரைக்கும் எந்த இடத்துலயும் போய் எப்படி திமுக காரங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ டாஸ்மார்க்ல வந்து ஊழல ஈடுபட்டாங்களோ இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாருமே போய் இது வரைக்கும் வந்து அந்த வசூல் ஈடுபட்டதும் தமிழகம் முழுவதிலும் நேர்மறையான மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி 50 வருஷம் செய்ய முடியாததை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல வந்து தூக்கி போட்டிருக்கும் சொல்லியிருக்கோம். அது மீடியா நண்பர்கள் நீங்களே போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வசூலிக்கலாம். குறிப்பாக சிஎம்டிஏல பாத்தீங்கன்னா 40 ரூபாய் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டிடிசிபி வசூலிச்சிட்டு இருந்தாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டாஸ்மார்க்ல வசூலிச்சிட்டு இருந்தாங்க. இது இப்போதைக்கு சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டை ஒழிச்சிருக்கும். அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு தவறுகளை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பான மாற்றம் உருவாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.